கோவையின் காவல் தெய்வமாக திகழும் கோனியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா. இந்த தேரோட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு விமர்சையாக நடைபெறுகிறது, எந்தெந்த பகுதிகள் வழியாக இந்த தேரோட்டம் நடைபெறுகிறது? அபிநயா, கோவையின் காவல் தெய்வமாக திகழ்ந்து வரும் கோனியம்மன் கோவிலின் திருத்தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திருத்தேரானது தேர்நிலை திடல் பகுதியிலிருந்து துவங்கி ஒப்பனக்கார வீதி, பிரகாசம், வைஷால் வீதியாக மீண்டும் தேர்நிலை திடலையே அடைகிறது. இதனை காண்பதற்காக கோவை மட்டுமல்லாமல் பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு இருக்கிறார்கள். மேலும் இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு வரக்கூடிய அனைவரும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். மேலும் இப்பகுதியில் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொதுமக்களுக்காக நீர்மோர் மற்றும் குளிர்பானம் ஆகியவற்றை வழங்கி வருகிறார்கள். தற்பொழுது இந்த தேரானது பிரகாசம் பகுதியில் வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் வைஷால் வீதியை கடைந்து மீண்டும் தேர்நிலை திடலையே சென்றடையும். இதனை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் சரியான முறையில் அவர்களை அப்புறப்படுத்தி தேர் சரியான பாதையில் வருவதற்கான வழிகளை செய்து வருகிறார்கள். அதனை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் அம்மனை தரிசித்து வருகிறார்கள். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு எவ்வளவு வெயில் வந்தாலும், எவ்வளவு வெயில் இருந்தாலும் அம்மனை காணும் பொழுது மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது, மனம் குளிர்கிறது என்றே அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் கூடிய விரைவில் இந்த தேரானது வைஷால் வீதியை கடைந்து பிரகாசம் சென்றடையும். இதற்காக ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அபிநயா, கோனியம்மன் கோயில் தேரோட்டம் குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.